தவக்காலம் 3ஆம் வாரம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கின்றார் ஆண்டவர். நற்செய்தி மாற்கு 12ஆம் அதிகாரம் 28 தொடங்கி 34 ஈறாக. அக்காலத்தில் மறைநூல் அறிஞரில் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே. ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாராக என்பதே முதன்மையான கட்டளை. உன்மீதும் நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியில் நின்று தொலையில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. அன்பான சோதரங்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய விளக்க உரையானது, தண்ணீர் சுவை என்றுமே உவர் நீராக மாறுவதில்லை. அதே போலவே நல்ல எண்ணம் கொண்டவர்களின் செயல்கள் என்றும் எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லவையாகவே இருக்கும். நஞ்சை போன்ற தீமையான எண்ணம் கொண்டவர்களின் செயல்கள் எப்படி நல்லவையாக இருக்க முடியும்? உள்ளத்தில் மறைந்து இருப்பவையே செயலில் வெளிப்படுகின்றன. இன்று நம் உள்ளங்கள் எவற்றால் நிறைந்திருக்கின்றது? சிந்திப்போம். நம் உள்ளங்களில் இறைவன் விரும்பாத ஆணவம், தற்புகழ்ச்சி, பழிவாங்குதல், பொறாமை, பேராசை, சுயநலம் போன்ற தீய செயல்களினால் நிறைந்துள்ளதினால் அவற்றை வேறறுத்து இரக்கம், பொறுமை, தாழ்ச்சி, பிறரன்பு போன்ற நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்கள் உள்ளத்தில் வளர செய்வோம். நன்மைகளினால் மிளிரும் வாழ்வு நமதாகட்டும். அன்பான சகோதரங்களே, இன்றைய நாளிலே நாங்கள் சிந்தித்த இந்த நற்செய்தி வாசகமானது எங்களுடைய மனங்களிலே இருக்கின்ற எங்களுடைய நல்ல சிந்தனைகளும் எண்ணங்களும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பின்பற்றவும், இந்த நற்செய்தி வாசகத்தினூடாக நாங்கள் எங்களுடைய வாழ்வை தயார் செய்து கொள்ளவும், அதன்படி வாழ முயற்சிக்கவும் நாங்கள் முயல்வோமாக. அது மாறாக இந்த பாடுகள், ஆண்டவருடைய தவக்காலத்திலே ஆண்டவர் எவ்வாறான பாடுகள், மரணங்கள், பல துன்பங்களை எல்லாம் அனுபவித்தாரோ, அதே போல் நாங்களும் பலவிதமான துன்ப துயரங்களில் அகப்பட்டு எங்களுடைய வாழ்வை நாங்கள் பல கோணங்களிலே நாங்கள் எங்களுடைய வாழ்வை சிதைக்கின்ற அளவில் எங்களுடைய வாழ்வில் பல கசப்பான வாழ்க்கை முறைகளை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பில் அவர் எவ்வாறான சவால்களை எதிர்கொண்டு வெற்றி கொண்டாரோ, அதே போல் நாங்களும் எங்களுடைய வாழ்வில் எங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்று வெற்றி பெற அவருடைய ஆசிரையும் அவருடைய அன்பையும்
அவருடைய அருளையும் நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரிடம் நாங்கள் மன்றாடுவோமாக.